வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டை பத்தி பார்த்துட்டு வராங்க. நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டை பத்தி பார்த்துட்டு வராங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ மார்க்கெட் எங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்கனாக்கி நமக்கு 23,962ங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த சார்ட்டுடைய டைம் ஃப்ரேம் வந்து நான் வீக்லி வச்சிருக்கேன். ஸோ எதனால வீக்லி வச்சிருக்கேன்னாக்கி நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நாளைக்கு வந்து அந்த வீக்ல லாஸ்ட் டே. ஸோ அதனால வீக் எப்படி இருக்குங்கிறத நம்ம சின்னதா ஒரு இதை பார்த்துருவோம். சரிங்களா? லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு கிரீன் கேண்டிலா இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த கேண்டிலுடைய ஹையும் எடுத்திருக்கோம், இந்த கேண்டிலுடைய லோவும் எடுத்திருக்கோங்க. சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வீக் உடைய ஹைய நம்ம வந்து மேல வந்து ஹையர் ஹை பார்க்கும்போது ஹைய மேல எடுத்திருக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் வீக் லாஸ்ட் வீக் உடைய லோவையும் எடுத்திருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த கேண்டில வந்து என்ன மாதிரி க்ளோஸ் பண்ண போறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. என்ன பண்ணலாம்? ஒண்ணுல இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு மேலேயும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இல்லனாக்கி ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு கீழேயும் க்ளோஸ் பண்ணலாம். அப்ப இந்த 2 வேல்யூவுமே நமக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான வேல்யூவா இருக்குங்க. டுமாரோ நமக்கு ஃப்ரைடேல இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ரோலா ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்க அத வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 24,050ங்கிற ஒரு வேல்யூஸ் உங்களுக்கு நாளைக்கு முக்கியமா ஒரு ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாரி கீழ வந்து உங்களுக்கு இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த லோ வந்து நமக்கு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ரோலா இருக்குங்க. 23,828ங்கிற ஒரு வேல்யூஸ் நமக்கு முக்கியமான வேல்யூஸா இருக்கும். சரிங்களா? அந்த 2 வேல்யூஸுமே நமக்கு வந்து மார்க்கெட்ல கீ வேல்யூஸா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வீக்லில வந்து இப்படி இந்த மாரி இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பண்ணலாங்கிற மாரி நம்ம ஒரு வீக்லி கேண்டில வச்சு நம்ம ஒரு சின்னதா ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெய்லி பேஸ்க்கு வந்துரும். டெய்லி பேஸ் தானே இப்போ வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அது இன்னைக்கு நடந்திருக்கு. சரிங்களா? நம்ம மார்க்கெட்ல நம்ம ஷார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம எதிர்பார்த்த விஷயத்த நம்ம நேத்துக்கு மார்க்கெட்ல சொல்லியிருந்தோங்க. அது நடந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்போ மார்க்கெட்ல இந்த கேண்டில் லோவ எடுத்திருக்கனால மார்க்கெட் கீழ வந்து லோ வச்சுச்சுனாக்கி நமக்கு லோவர் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு, இந்த கேண்டிலுக்கு இந்த ஒரு நிமிஷங்க. இந்த கேண்டில் நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம், இந்த மாரி 3ஆ பிரிச்சுட்டு, ஸோ இந்த மாரி ஓப்பன் பண்ணா, இங்க எங்க குளோஸ் பண்ணாங்களோ அங்க ஓப்பன் பண்ணா மார்க்கெட் இங்கருந்து 50% மேல போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50% ஓப்பன் பண்ணா கீழ வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க போயிட்டு 50%ல இருந்து கீழ வருவாங்க அப்படி மாரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்சைடா ஓப்பன் பண்ணிட்டு, மேல வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 80% வரைக்கும் மேல போயிட்டு, திரும்ப என்ன பண்ணாங்க, அப்படி கீழ வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு மேல அவங்களால ஹையர் ஹை வைக்க முடியல. ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம குடுத்துட்டோம். அந்த வேல்யூக்கு மேல வைக்க முடியாம கீழ வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இது டெய்லி பேஸ் முடிஞ்சுச்சுங்க. இப்போ இன்னைக்கு இந்த கிரீன் கேண்டில் இப்படி இருக்கறனால, இதுக்கு பாருங்க மார்க்கெட் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஓப்பன் வந்து எஸ்டர்டே கேண்டிலுக்கு உள்ள தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேல ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும் மேல புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு, லாஸ்ட்ல ஒரு 80 பாயிண்ட் வந்து கிரீன்ல வந்து முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்ல மார்க்கெட் மேல வரைக்கும் போயிட்டு வேற பையிங் பிரஷர் வந்து அவங்க வந்து செல்லிங் பிரஷர காட்டிலும் அதிகமா இருக்கறனால, செல்லர் வந்து கீழ வந்து மார்க்கெட்ட குளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அப்போ 23,962 இடத்துல குளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்படி இருக்கறனால, இத நீங்க நாளைக்கு 3ஆ பிரிச்சுக்கிடுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்ன பண்ணுவாங்கனாக்கி மார்க்கெட்ல, ஸோ இந்த எங்க குளோஸ் பண்ணாங்களோ, அங்க குளோஸ் பண்ண இடத்துல வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா, இங்க இருந்து கொஞ்சம் கீழ வந்துட்டு மேல போகறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஒருவேளை நமக்கு 50%ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, இப்படி வந்துட்டு இப்படி போகறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்ப இதெல்லாமே போறதுக்கு ப்ராப்ளம் நம்ம ஹைய வந்து டுடே ஹைய வந்து மார்க்கெட் கட் பண்ணா தான் நமக்கு அப் சைடுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். சரிங்களா? அதுவரைக்கும் நம்ம ஹைக்கு ரியாக்ஷன் குடுத்துட்டு மார்க்கெட் கீழ வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலுடைய லோக்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, நமக்கு வந்து ஃபர்தரா மார்க்கெட் கீழ போறதுக்கு ட்ரை பண்ணிருவாங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்குடைய லோ வந்து நமக்கு மார்க்கெட்ல ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த லோ வந்து மார்க்கெட் அதுக்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, நமக்கு ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆவறதுக்கு ரொம்ப பாசிபிள் இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப இது வந்து நம்ம டெய்லி பேஸ வச்சு நம்ம சொல்லிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்ப இந்த கேண்டில்லாம் பாருங்க. என்ன மாரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ட்ரெண்ட்ல பாருங்க. ட்ரெண்ட உடைச்சிட்டு, திரும்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் எவ்வளோ பெரிய ஒரு செல் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த கேண்டில் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்கி, இத என்ன சொல்லுவாங்கனாக்கி, ஹராமி கேண்டில் அப்படிம்பாங்க சார். இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் ஒரு கேண்டிலுக்கு உள்ளேயே மார்க்கெட் ஓப்பனும், குளோஸும் எல்லாமே அதுக்குள்ள இருந்துச்சுனாக்கி, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹராமி கேண்டில் அப்படிம்போம். அப்ப இது வந்து எப்படின்னா, ஒரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பேபி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்னா அந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு தெரியுது. இந்த கேண்டிலுக்கு ரிசல்ட் வந்து எப்படின்னா, அந்த கேண்டில் ஹைய கட் பண்ணி மார்க்கெட் மேல டிராவல் ஆச்சுன்னா, நமக்கு கண்டிப்பா மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் பேஸா போவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த கேண்டில் லோவ கட் பண்ணி மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல டவுன் சைட்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப நாளைக்கு இந்த மார்க்கெட்ல இந்த இந்த டுடேவோட கேண்டிலுடைய ஹையும் லோவும் நமக்கு ரொம்ப முக்கியமான லக் இதா இருக்குங்க. ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ, அப்போ அந்த பக்கம் டைரக்ட்ஸ் போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க. மேல போனாலும் மார்க்கெட்டுக்கு நமக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கீழ போனாலும் நமக்கு நெறைய லிக்விடிட்டி இருக்குங்க. 2 பக்கமுமே நமக்கு லிக்விடிட்டி இருக்கு. இங்கேயும் கேப் டவுன் இருக்கு. இங்கேயும் நமக்கு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மார்க்கெட் ரீச் பண்ணாம வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த 2 ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட்ல நமக்கு வந்து இந்த இந்த இன்னைக்குள்ள டே கேண்டில வச்சு நமக்கு ரொம்ப கீ கேண்டிலா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து அதுக்காக இந்த ஒரு டைம் எடுத்து நான் அந்த வேல்யூஸ சொல்லியிருக்கேங்க.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து 5 மினிட்ஸ்க்கு போயிருவாங்க. மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருவோங்க. நம்ம எஸ்டர்டே கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. மார்க்கெட் பாருங்க எஸ்டர்டே முடிக்கிறப்போ நமக்கு ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி தான் மார்க்கெட் முடிச்சாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பண்ணாங்க, சூப்பராகவே மார்க்கெட் கேப் அப்ல தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி அவங்க ஏன்னா இங்க வந்து பாருங்க இந்த பக்கம் எல்லாமே நமக்கு சரியான ஒரு இன்பல்ஸ் மூவ்ங்க, பெரிய மூவ் சரிங்களா? நல்ல பிக் மூவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இங்க வந்து எல்லா கேண்டிலுடைய ஹையுமே நமக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ரோல் இருக்கு. எல்லா கேண்டிலுடைய ஹையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு ரோலா இருந்துச்சுங்க. அப்போ மார்க்கெட் இங்க நம்ம ஓப்பன் பண்ணதே பாசிட்டிவ் ஓப்பன் டேக்கு மேல தான் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், டேரக்டாவே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மேபி நம்ம ஹிட் பண்ணாங்க. 24,000 ஹிட் பண்ணாங்க. அதை ஹிட் பண்ணிட்டு நம்ம ரெண்டாவது என்ன பண்ணோம்னாக்கி நம்ம R2 வந்து நம்ம டச் பண்ணாங்க. R2க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், நமக்கு 24,052ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க சரிங்களா? அதுல வந்து மார்க்கெட் கொஞ்ச நேரமா முடியாம ட்ரெயில் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, ஒருக்கா வந்து 24,000க்கு வந்துட்டு மார்க்கெட் டைரக்டா வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து 24,122ங்கிற ஒரு வேல்யூஸ மார்க்கெட் எடுத்துட்டு அங்க இருந்து கீழ வந்த மார்க்கெட் தாங்க ஃபுல்லாவே சைட்வைஸ் மார்க்கெட்டா இருந்து லாஸ்ட்ல எங்க ஓப்பன் பண்ணாங்களோ அந்த இடத்துல அத லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மேல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா? ஸோ இன்னைக்கு இவ்வளவு தான் மார்க்கெட்ல நடந்திருக்குங்க. வேற எதுவுமே இதுல நடக்கல. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு நடந்தது அப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஒரு ஏன்னா எஸ்டர்டே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் ஃபால்ல ஒரு நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் ராலிங்கிற மாதிரி நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு சரிங்களா? ஸோ ஃபர்தர் இது நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத நம்ம பார்த்துருவோம். அப்ப நாளைக்கு என்ன நடக்கும்னா, நம்ம கண்டிப்பா தேவை பாசிட்டிவ் ஓப்பன் கண்டிப்பா கிடைக்கணுங்க. பாசிட்டிவ் ஓப்பன் கண்டிப்பா கிடைக்கணுங்க. நெகட்டிவ் ஓப்பன் மார்க்கெட்ல கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஈஸியா மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிருவாங்க. அப்ப பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபைட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து மறுபடி என்ன சென்டிமெண்ட் ஆகும், ஏற்கனவே இந்த கேண்டில் வந்து ஒரு கேண்டிலுக்குள்ள இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல செட்டில் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு அல்ட்ரா புலிஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ கேண்டில் இருக்க சென்டிமெண்ட்டுங்க. நம்ம வந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல 1 ஹவர் எல்லா சென்டிமெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிட்டோங்க. இப்பவும் பாருங்க இந்த சென்டிமெண்ட் நமக்கு வந்து இந்த ஹைக்கும் லோயர் ஹைக்கும் இதுக்கும் பார்க்குறப்போ மார்க்கெட் உள்ள இருக்கும். நம்ம அப்போ ஸ்டில் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஹையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஹையை உள்ளேயே போட்டு மார்க்கெட் வந்து லோயர்ல ஃபார்மேஷன் வந்துட்டாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த லோவை எடுக்கக்கூடாது. இன்னைக்கு டுடே நடந்த லோவை எடுக்காம இந்த கையை வந்து மார்க்கெட் கட் பண்ணி மேலே போச்சுன்னா நமக்கு வந்து மறுபடி வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே அப் ட்ரெண்டா மாறுவாங்க சரிங்களா? அப்போ அந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா மாறினா இந்த லோவை எடுக்கக்கூடாதுங்க, மார்க்கெட் மேலே போகணுமா, மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு கூட மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம டெய்லி பயாஸ்ல மார்க்கெட் 50% மேலே போனாலும் மறுபடியும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நான் சொல்றேன் சரிங்களா? ஸோ அப்போ இது கிளியர் நினைக்கிறேன் பயாஸ். அப்போ நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் அண்ட் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் நம்ம பார்த்துருவோங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன் பார்த்துருவோம் சரிங்களா? ஒரு நிமிஷம் அந்த வேல்யூஸ் நான் எடுத்துறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷன் பர்பஸ்க்கு நீங்க வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நீங்களும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி கமெண்ட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து நாளைக்கு நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்காங்கிறத பார்த்துருவோங்க. சப்போர்ட் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வந்து நமக்கு 24,008ங்க. ஸோ இதுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல சென்டிமெண்ட்டுங்க மார்க்கெட்டில். ஸோ அவங்க வந்து R1 24,078க்கும் 152க்கும் R3ங்கிறது 218க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெகட்டிவ் ஓப்பன் வந்து நமக்கு வந்து 23,928ங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பாசிட்டிவ் ஓப்பன் நம்ம ட்ரேட் பண்ணமோ அதுதான் நமக்கு நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனா நம்ம எடுத்துருக்கோங்க சரிங்களா? ஸோ இதை நெகட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் 23,882க்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,828ங்க. இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுங்க. ஸோ 23,828ங்கிறது நமக்கு வந்து என்ன சப்போர்ட்டா இருக்குனாக்கி வீக்லி கேண்டிலுடைய லோவா இருக்குங்க. போன வீக் கேண்டிலுடைய லோவா இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு R1ங்கிறது வந்து நமக்கு வீக்லி கேண்டிலுடைய க்ளோஸ் இருக்குங்க சரிங்களா? ஸோ நமக்கு ஓப்பன் இருக்குங்க சரிங்களா? அப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு இந்த 2 சப்போர்ட்டும் நமக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸுங்க, இது சப்போர்ட்டுங்க. 2மே நமக்கு முக்கியமான ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிடுங்க. அடுத்தல நமக்கு இதுக்கப்புறமா என்ன என்ன பார்க்கணும்னா நமக்கு நம்ம பிரீமியம் பார்க்கணுங்க. பிரீமியம் வந்து நமக்கு வந்து ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல 2 பக்கமுமே மார்க்கெட் வந்து இவ்வளோ ட்ரேட் பண்ண பிறகும் அவங்க 2 பக்கத்துல யாருமே வின் பண்ணல. செல்லர் தான் வின் பண்ணிருக்காங்க சரிங்களா? அந்த கான்செப்ட்ல பிரீமியம் வந்து கம்மியா இருக்குங்க. பிரீமியம் வந்து நமக்கு என்ன இருக்குனாக்கி 148 இருக்குங்க. 148 வந்து யார் வின் பண்றாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் போறதுக்கு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ₹148ங்கிற ஒரு வேல்யூவை கால்காரனா புட்காரனா, ஸோ கால்காரன் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த அந்த பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகி மேல க்ளோஸ் பண்ணாக்கி மார்க்கெட் அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை புட்காரவங்க ₹148க்கு மேல மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி இன்சியலா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்லங்க, நான் இதை சொல்றதும் இன்சியலா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்ல ₹148 ஒரு வேல்யூல மார்க்கெட் வந்து யார் வின் பண்ணி இந்த பிரைஸை வந்து ஹோல்டு பண்றாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த வகையில நம்ம வந்து இன்னைக்கு டுடே வந்து சொல்லியிருந்த வேல்யூ 180 சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் வந்து அந்த 180 வந்து கரெக்டா 250 காரம் வந்து மார்க்கெட்டை
வின் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அந்த அவன் வந்து அதுக்கான டார்கெட்லாம் குடுத்துருந்தாங்க. 210 ரூபாங்கிற டார்கெட்லாம் குடுத்துருந்தான். குடுத்துட்டு மேல வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிட்டு லாஸ்ட்ல தான் நமக்கு வந்து மார்க்கெட் கீழ வந்து ஃபால் ஆச்சுங்க. சரிங்களா? ஸோ இதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நம்ம வந்து ஏதாச்சும் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ டெலகிராம் வந்து நம்ம பயோல இருக்குங்க. நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. கரண்ட் மார்க்கெட்ல ஏதாச்சும் அப்டேட்னாலும் கண்டிப்பா அத நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயத்துல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை ரிப்ளை பண்ணுவோங்க. ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் பொறுமையா இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றிங்க.